வணக்கம். ஒருத்தங்க அழுதுகின வீடியோ போடுறாங்கன்னா அதை பார்க்கணும். பார்க்காத தள்ளி விடாதீங்க மக்களே. ஏன்னா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க எதனால் அழுதுகின வீடியோ போடுறாங்க, எல்லாரும் போடுற மாதிரி இவங்களும் போடுறாங்களா, இல்லை என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு சரி இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறாங்க, பாவம் அந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு தெரியல, சரி பார்ப்போம் அப்படின்னு உங்கள் குரூப்பில் ஏதாவது நீங்கள் அனுப்பி வைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். யாருக்காவது நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இது பண்ணிங்கன்னா யார் மூலியமாக தான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலாம். அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். நீ எவ்வளோ கஷ்டப்படுற, அந்த பொண்ணை இழந்து என் பேர பிள்ளைங்கள பார்க்க முடியல, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், அந்த பொண்ணு எங்கே இருக்கிறாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நான் எந்த பக்கம் இருக்கிறா என்ன ஏதுன்னு தெரியல. கடவுள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் மனுஷ ரூபத்தில். சொந்த மண்ணுங்களே, இந்த வீடியோவை பாருங்கள், தள்ளி விட்றாதீங்க. மேலே கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. எனக்கு வீடு வாசல் கிடையாது, நிலப்பழம் கிடையாது, வீட்டுக்காரர் கிடையாது. சின்ன வயசில் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அதுலேருந்து இது வரைக்கும் தண்ணியில் இருந்துக்கிட்டு தான் அந்த பொண்ணை கவர்ந்து பண்ணி இன்னமும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். 1500 வாடகை வீடு. அதுக்கே மழை பெஞ்சால் ஒழுவும் இருக்க முடியாது. அதில் அவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிச்சிக்கணும். நான் எப்படி இருக்கிறேன். அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு போயிடுது. அந்த கஷ்டத்துலேயே ரொம்ப மனம் உடஞ்சி போய் இருக்கிறேன் நான். சொந்த பந்தங்களை அந்த வீடியோ தள்ளி விடாமல் பாருங்கள். கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும்.